ஐ ஷோ ஸ்பீட்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் இருக்காரு. அவருக்கு வந்து 45 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவர் போடுற வீடியோஸ் எல்லாமே மினிமம் 5 மில்லியன் 6 மில்லியன் அந்த மாதிரி போகும். அவர் வந்து தாய்லாண்டில் ஒரு ட்ரிப்பு போயிருக்காரு. அங்கே வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அப்போ அவர் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே ஒரு லைவ் போட்டிருக்காரு. அந்த டைமில் வந்து தாய்லாந்துக்கு சென்ற டிவிகே தொண்டர்களா ரசிகர்களா தெரியல, அவங்க வந்து அவரை பார்த்துட்டு டூ வீலரில் ஃபாலோ பண்ணிகிட்டே போய், இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரியே டூ வீலரில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. இது என்னடா எவனே தெரில, இவன் வந்து திடீர்னு ஏதோ சொல்கிறானே தலைவிதி அது இதுன்னு சொல்லி ஏதோ அவர் பேசுகிறாரு. What's that? Vijay, Talabadi Vijay, South India. What? Talabadi Vijay. What the fuck is they saying? Talabadi Vijay. அவருக்கு வந்து விஜய்ன்றது வரல, விராட் கோலியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அதில் வந்து கடைசியில் இதெல்லாம் கூட ஓகே ஒத்துக்கலாம், அவங்க வந்து ஏதோ எக்ஸைட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச்லலாம் விடாமுயற்சி அப்டேட் அப்படின்னு சொல்லிலாம் வரும்ல, அந்த மாதிரிலாம் அஜித் சார் கேட்டாங்கல்ல, அதனால அந்த மாதிரியே இதுவும் ஒரு இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இதில் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு லைவ் போய்கிட்டு இருக்கு, அதை அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. உள்ள லைட்டெல்லாம் செட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து துரத்திக்கிட்டு வந்து தளபதி விஜய்ன்னு சொல்லி பேசினது, இங்கே இருக்கிறவங்க வந்து எங்கள் தலைவர் பார்த்தியா இன்டர்நேஷ்னல் மீடியாலேயே ட்ரெண்ட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அவருக்கு வந்து விஜய்னா யாருன்னு தெரியாது, தமிழ்நாடுன்ற ஊர் இருக்கானே அவருக்கு தெரியல. அவர் வந்து விஜய் ட்ரெய்லர் பார்த்ததா 2-3 வீடியோஸ் கூட பார்த்துருந்தேன். பட் வந்து விஜய்ன்றவர் யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் தளபதி விஜய் டிவிகே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவரும் புரியாதா என்ன சொல்ல வரீங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த எண்டிங் தான் ட்விஸ்டே. அங்கே நீங்க வந்து ஹூ இஸ் தட் அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டாங்க. டேய் என்னடா சொல்ல வரீங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றதுக்கு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டாங்களா, இல்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. பட் ஓவராலா பார்த்தோம்னா, ஒரு சாரர் வந்து இதை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாரர் வந்து பார்த்து சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாரர் வந்து எங்க தளபதி இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டார் பத்தியா, ஐ ஷோ ஸ்பீடோட லைவ்லயே எங்க தளபதியை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, உங்க தளபதியை பத்தி யாரும் பேசல, அங்க தாய்லாந்துக்கு என்ஜாய் பண்ண போன உங்க சொந்தங்கள் தான் யாரோ வந்து ஒருத்தர் லைவ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாம போய் பூந்து அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க எங்க தளபதி தெரியுமா, எங்க விஜய் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இதை வந்து இங்க பண்ற மாதிரியா அங்கேயும் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறதா, இல்ல இவங்களுக்கு வந்து எப்பதான் இவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய யூடியூபரு அவரு ஃபாலோ பண்ணிட்டு போய் தளபதி விஜய்னு சொன்னா மட்டும் அவருக்கு தெரிஞ்சிடவா போகுது, இது என்னங்க காமெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே, ஸ்பீடோட ரியாக்ஷன்லாம் பார்த்தா நமக்கே ஐயா பாவையா அவரு விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து நாங்கள் டிவிக்கே வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை காமெடி ஆக்கிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட் அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. இவங்க ஆல்ரெடி இவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதில் இது வேற சேர்ந்துக்கிட்டு இங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை விடுங்க. இந்த கரூர்ல நடந்த சம்பவத்திற்காக 41 குடும்பங்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டாங்க. இதை வந்து ஒரு சிலர் வந்து இதை ரொம்ப மோசமா பேசியிருந்தாங்க. ஏன்னா 20 லட்சம் கிரெடிட் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிலாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கடுப்பா இருந்தது. டிவிகே சைட்ல இருந்து தான் இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கடுப்பா இருந்தது. ஏன்னா கொடுத்ததை எங்கேயும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கொடுத்ததை ஏதோ பெருமையா இவங்க கொடுத்தத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புரியல, அது என்ன மென்டாலிட்டி அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு அதை தாண்டி இந்த 41 குடும்பங்கள்ல ஒரு சிலர் கொடுத்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப கோபத்தை வர வச்சது.
ஏன்னா ஒரு அம்மா வந்து பேசுறாங்க, அவங்க வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா, ஒரு சிலர் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா காசு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியல. வந்து விஜய் ரொம்ப நல்லவருங்க, அவரு தாங்க வரணும் அடுத்த தடவை, என் பிள்ளைய தான் நான் பறி கொடுத்துட்டேன், பரவாயில்லங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பரவாயில்ல அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி அவங்க வாயில இருந்து வருதுன்னு தெரியல. உங்க வீட்டில் இருக்க ஒருத்தரை வந்து இழந்துட்டீங்க, அதை வந்து பரவாயில்ல அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்றதே எனக்கு அந்த விஷயமே எனக்கு புரியல. அதை சுத்தி நம்ம யோசிச்சோம்னா நமக்கு தான் தேவையில்லாத ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன், அதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூல பார்க்கும்போது 2 குழந்தைகளை இறந்த அம்மா வந்து அவங்கள்ட்ட வந்து காசு வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே வந்துருச்சுங்க அப்படின்றாங்க. இது வந்து இவ்வளோ பெரிய ஒருத்தரை வந்து பக்கத்தில் போய் எங்களால் பார்க்க முடியுமா, நாங்கள் வந்து இப்போ பக்கத்தில் அவரை பார்த்துட்டோம், அதுக்கு என்ன என்னோட 2 குழந்தைங்களை வந்து பலி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு என்ன என்னால் வந்து அது அந்த விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் வந்து என்னதான் ஒரு பெரிய ஆக்டர், அவர் வந்து தலைவராக இருக்காரு, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து இருக்காரு, பட் இருந்தாலும் உங்கள் 2 குழந்தைங்களை பலி கொடுத்து அவரை பார்த்தது ஓகேன்ற மாதிரி பேசினது விஷயம் வந்து என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. எப்படி இப்படி இருக்காங்க? ஒருவேளை இந்த சொசைட்டிலேயே அந்த மாதிரி மாற்றிட்டாங்களா, இல்லை இந்த தலைமுறையே அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை என்னன்னே தெரியல எனக்கு. இதை பற்றி நினச்சாவே எனக்கு வந்து நம்ம எந்த மாதிரி சொசைட்டியில் வாழ்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து அடிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து டிவிகே சார்பில் இருந்து எந்த ஒரு செய்தியும் கிடையாது. வழக்கம் போல் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அமைதி ஆகிட்டு வரல, அந்த மாதிரி இந்த தடவையும் ஒரு கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் ஒரே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் மொத்தமும் அறிக்கை. அது அவர் அட்மின் பண்ணுற வேலை தான், இவரும் அதுவும் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து டிவிகேவோட நகர்வு என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. டிவிகே வந்து பதுங்கி இருந்து பாய போகுது, சிங்கம் அப்படிதான் பதுங்கி இருக்கும், அதுக்கப்புறம் தான் பாயும் அப்படின்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், இது அரசியலில் வரும்போது எப்படி அது சாத்தியம்னு தெரியல. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ அலிகேஷன் வச்சாலும், எவ்வளோ வந்து சொன்னாலும், எவ்வளோ வந்து காமன் சென்ஸோட பேசினாலும், இவங்க வந்து அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் தலைவர் அந்த மாதிரி கிடையாது, எங்கள் தலைவர் வந்து வேற மாதிரி, எங்கள் தலைவர் பதுங்கி இருக்காரு, உள்ள வந்து டெய்லி எங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அவர் சாப்பிட்றாரு, அவர் வந்து எங்களை பற்றி யோசிச்சு அவர் வந்து வெயிட் குறைஞ்சிட்டாரு, அந்த அளவுக்குலாம் பேசுவாங்க. இவங்களை வந்து நம்ம திருத்த முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். பட் இவங்களால என்ன பிரச்சனை வரும்னா, அடுத்த வர்ற சொசைட்டியில் வர்ற அடுத்த தலைமுறை வந்து இவங்களை பார்த்து கெட்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா இவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே, நான் ஒரு விஷயம் 2 விஷயம்லாம் சொல்ல, எல்லாமே இது வந்து ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் இல்லாத விஷயமா தான் இருக்குது. இவங்க வந்து இப்படி பேசினாலும் அப்படி பேசினாலும் இவங்க கடைசியில் வந்து நாங்கள் பண்ணது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு தான் கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் எனக்கு தெரியுது. கரூர் வந்து 13ஆம் தேதி செல்ல போகிறார், 17ஆம் தேதி செல்ல போகிறார், தீபாவளி முடிந்து செல்ல போகிறார், இப்போ நவம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே போகிறாரு, அவர் போய்கிட்டே இருக்காரு, அவர் வந்து பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வீடியோ போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா என்ன யார்ட்டையாவது? நீங்களே ஏதாவது பேசி போடலாம்ல, உங்கள் கேம்பெயின் தான் உங்களுக்கு தடைப்படுது. உங்களோட கேம்பெயின் வந்து தொடர்ந்து பிளான் பண்ணிட்டே இருந்தீங்க, இப்போ வந்து அந்த கரூர் சம்பவத்தினால அது அப்படியே பிளாக் ஆகி நிற்கிது. அடுத்து நகரணும்ல, அது இன்னும் இல்லை. ஆனால் ஆதவர்ஜுனா சொன்னார் பாருங்க, 16 நாள் காரியம் முடிஞ்ச அப்புறம் தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்பா, அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் எங்கேயுமே எந்த கட்சியுமே சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த 16 நாள் இன்னும் முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது 25ஆவது நாள், 27ஆம் தேதி நடந்துச்சு, 25 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த 16ஆவது நாள் முடியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலை செய்யறதுக்கு என்னையா காரணம்? இது நீங்கள் இறங்கி வேலை செஞ்சாதான் உங்களுக்கான வாக்காளர்கள் சேருவாங்க, உங்களுக்கான ஓட்டு கிடைக்கும். உங்களோட ரசிகர்கள் தொண்டர்களை வச்சுமே கட்சி நடத்திடலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து மக்களை இழுத்தாதானே உங்களுக்கான சப்போர்ட் அதிகமாகும். அந்த விஷயத்த கூட யோசிக்காம இவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து ஒரு இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் வருது, எல்லாத்தையும் ஓட்டாக கணக்கு போட்டால் நம்ம தான் 234 தொகுதியிலையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தெரியல மக்கள் தான் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. நேத்தியிலிருந்து சென்னை உட்பட நிறைய மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதில் வந்து உடனே இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு இதை போட்டார், இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு விஷயத்த கூடமா சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல?
ஒரே ஒரு அறிக்கை தான் விட போறீங்க. அதை வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களோட தொண்டர்கள் கொஞ்சமாவது அதுக்கு ரிலேட்டடாக வேலை செய்வாங்கல்ல. நான் சொல்லாமே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கீழே யாராவது வந்து கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து மக்கள் கூட எந்த அளவுக்கு சேர்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்புகள். நீங்கள் வந்து மக்கள் கூடயே நான் சேர மாட்டேன், நீங்கள் மாவட்ட செயலாளரையே பார்க்கறது இல்லை, இதில் மக்கள் கூட எங்கே சேர போறீங்க அப்படின்னு தான் எல்லாரோட கேள்வியும் இருக்கு. இப்போ இதுவே சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க, இதுலேயே நிறைய பிரச்சனை டிவிகேக்கே வரப்போகுது, இது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சிபிஐ விசாரணை முடிவடைகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். அது வரைக்கும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? மற்ற எல்லா மீடியாஸும் டிவிகேவை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி அதை பற்றி ஒரு வீடியோவாவது போடுறாங்க, அவங்க வந்து போடாமலாம் இல்லை. ஆனால் டிவிகேவை பற்றி பேசி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து களப்பணியில் இறங்கினாதான் உங்களுக்கான மக்களோட செல்வாக்கு வந்து அதிகமாகும். நீங்கள் வந்து இப்போவும் வந்து 250 கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. ஸ்டார்டிங்கில் அது வந்து பயங்கரமாக பீக்காச்சு. பட் இந்த டைமில் வந்து அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை, அதை பற்றி மறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜயோடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் சிபிஐயை வந்து வழி நடத்துது அப்படின்னு சொல்லியே ஆதவர்ஜுனா வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இப்போ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி சைட்ல இருந்து கேஸ் போட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு தெரியல. அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பாரா, பிஜேபியோட அலையன்ஸில் இருப்பாங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து ஜான்வரியில் தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் தான் இருக்கும். அடுத்தடுத்து டிவிகே வந்து என்னென்ன வேலைகள் செய்ய போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் இந்த க்ரௌடு, இந்த கட்டுக்கடங்காத கூட்டம், யாருக்கும் கட்டுப்படாத கூட்டம், இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு டிவிகே வந்து எந்த அளவுக்கு முன்னேறுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க வந்து இந்த மேலே ஏறுறவனை உடனே பிடிச்சி கீழே இறக்கு அப்படின்னு சொல்கிற அந்த தோணியே கிடையாது. இவங்க வந்து ஏறு ஏறு மேலே நின்று பார்க்குறான் பாரு, விசில் அடிக்கிறான் பாரு, விசில் அடிக்கிறான், அந்த மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. இவங்க எப்போ மாற போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. டிவிகேன்ற கட்சி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வெறுப்பாக தான் செய்யுது. இந்த இன்டர்வியூஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இது பண்ணதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அமைதியாக இருந்தாவே எல்லாமே நடக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.